ஹாய் வணக்கம். நம்ம ஸ்டூடியோ ப்ரொபோஸுக்காக புதுசா ஒரு பிரிண்டர் ஆன் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஃபோட்டோ பிரிண்டர். இது வந்து நம்ம நார்மலா எல்லா கடையில இருக்கிறது 4 கலர் பிரிண்டர் தான். இது வந்து 6 கலர் பிரிண்டர். உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் 6 கலர் பிரிண்டர். ஓகேவா? இது ஃபோட்டோ குவாலிட்டி ரொம்ப தரமா பெஸ்ட்டா இருக்கும். நம்ம பாஸ்போர்ட் சைஸ் நமக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் போடுறதுக்கெல்லாம் பெஸ்ட்டா இருக்கும் இந்த பிரிண்டரு. பிரிண்டர் நேம் வந்து Canonல Fixma G670. ஓகேவா? இது நல்ல ஒரு பெஸ்ட்டான பிரிண்டரு. நல்ல நம்ம மிட் ரேஞ்ச்ல பிரைஸும் ஹெவியா இருக்காது, மீடியமான பிரைஸ்ல ஒரு நல்ல பிரிண்டர் தான் இது. 6 கலர் பிரிண்டர் தான். இப்போ இந்த பிரிண்டர் நம்ம அன்பாக்சிங் பண்ண போறோம். ஓகேவா? அன்பாக்சிங் பண்ண சொல்லி இந்த ஆஃபர் எவ்வளவு பிரைஸ்ல நான் வாங்கினேன் எல்லாமே டீட்டெயிலா உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? எங்க வாங்கினேன், பர்ச்சேஸ் பண்ணணும்னு கரெக்டா டீட்டெயிலா சொல்றேன். அன்பாக்சிங் பண்ணிட்டு உங்க அப்படியே இப்போ அன்பாக்சிங் பண்ணலாம். என்ஆர் இன்ஃபோபட் இங்க தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அன்பாக்சிங் வீடியோ. Canon பிராண்ட் Canon. இது வந்து மெயின்டைன் பாக்ஸ். இது வந்து எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு ஆஃபர்ல வாங்கணும்னு சொல்லி இது எக்ஸ்ட்ரா ஃப்ரீயா தந்தாங்க மெயின்டைன் பாக்ஸ். அது தனியா வச்சிடலாம். இது போட்டோ பிரிண்ட் பேப்பர், போட்டோ கலர் பிரிண்ட் பேப்பர். ஓகேவா? அது நான் தனியா வாங்கினது. இதெல்லாம் இதுல வராது. இதுதான் பிரிண்டர். ஓகேவா? நம்மளுக்கு பவர் கேபிளும் சி டைப், நம்மளுக்கு HDMI கேபிள் ஒன்று இருக்கும். ஓகேவா? சாப்பிடு. வேற என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மேனுவல். ஓகேவா? சிடிஓ கூட இருக்கும். நம்மளுக்கு இப்போதைக்கு சிடி எதுவுமே தேவையில்லை, எல்லாம் இன்டர்நெட்லேயே கிடைச்சிட்டு மீட்டர் நிறைய டவுன்லோட் பண்ணிக்கலாம். சிடி எதுவுமே தேவையில்லை. இதுவும் நம்மளுக்கு தேவையில்லை. இதுதான் பிரிண்டரு. உங்களுக்கு 6 கலர் பிரிண்டர் சொன்னல, இதான் கலர்ஸ்: கிரே, பிளாக்கு, ரெட்டு, சியான் கலரு, மெஜந்தா, எல்லோ. இந்த 6 கலர்ல தான் நம்ம போட்டோ பிரிண்ட் பண்ண சொல்லி சும்மா பக்காவா வரும். இந்த 6 கலர் பிரிண்டர் தான் இது. உங்களுக்கு பிரிண்டர் எடுத்து காமிக்கிறேன். இதுதான் பிரிண்டர். பார்க்கலாம். Canon Fixma 6 கலர் பிரிண்டர். இந்த பக்கம் டபுள் கலரும், இந்த பக்கம் 4 கலரும். ஓகேவா? இதுதான் 6 கலர் பிரிண்டர். உங்களுக்கு குவாலிட்டி எல்லாம் செம பெஸ்டா இருக்கும். இதே சைடில் பார்த்தா, சைடில் நம்மளுக்கு எந்த ஒரு சுவிட்ச் பாக்ஸ் எதுவுமே கண்ட்ரோல் இருக்காது. இங்கே மட்டும்தான் பவர் கேபிள் மோனி. இங்கே பவர் கேபிள் மட்டும்தான், மற்றபடி எதுவுமே இல்லை. இதுதான் பிரிண்டர். ஓகேவா? 6 கலர் பிரிண்டர். உங்களுக்கே தெரியும், காமிச்சிருப்பேன். இது வந்து இங்க என்ன இருக்குன்னா, இதான் பேப்பர் ட்ரே. இது ஃபுல்லா பேப்பர் ட்ரே. நம்ம ஒரு 40 மேக்ஸிமம் ஒரு 50 ஷீட் வைக்கலாம் பேப்பர். ஓகேவா? இது பேப்பர் ட்ரே. நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஏதாச்சும் பண்ணிக்கலாம். இதான் ஸ்கேனிங். நம்ம போட்டோ ஸ்கேன் பண்ணியே எடுத்துக்கலாம், நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். பிரிண்ட், நம்ம கலர் ஜெராக்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். எல்லாத்துலயும் ஸ்கேனிங் ஒரு பிளஸ் லிஸ்ட் இருக்கு. இதுலயே உங்களுக்கு ஒரு இன்னொரு மாடல் இருக்கு. ஓகேவா? இது வந்து G670. இன்னொரு மாடல் வந்து G570. ஓகேவா? 2 மாடல் இருக்கு. அது வந்து பிரிண்டர் ஸ்கேன் இருக்காது, அது ஒன்லி வைஃபை மட்டும்தான். இது வந்து ஆல் இன் ஒன். ஓகேவா? இது ஆல் இன் ஒன் பிரிண்டர். நம்ம எல்லாமே எடுத்துக்கலாம், நமக்கு தேவையான ஃபுல்லா போய் எடுத்துக்கலாம். ஸ்டாப் பண்ணு. ஓகே, இப்போ நம்ம இந்த பிரிண்டர் நம்ம சிஸ்டர் கூட செட்டப் பண்ணிட்டு கொஞ்சம் வீடியோ அடுத்து கண்டினியூ பண்றேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நம்ம கலர் ஃபில் பண்ண போறோம். ஓகேவா? சிஸ்டம் செட் பண்ணிட்டாச்சு. இப்போ கலர். ஓகேவா? கிரே கலரும், பிளாக்கு, ரெட்டு, சியானு, மெஜந்தா, எல்லோ. 6 கலர் இருக்கு பேர். 6 கலர். ஓகேவா? எல்லாமே 6 கலரு. ஒவ்வொரு கலர் உங்களுக்கு கலர் மாற்றி ஊற்றிடும்னு சொல்லிட்டு எந்த பயமா இல்லை. ஓகேவா? இந்த பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட். ஏன்னா இந்த கலர் மாற்றம் இதுல மட்டும்தான். எது இப்போ இந்த கலர் கிரே. ஓகேவா? கிரேல மட்டும்தான் அந்த கலர் சூஸ் ஆகும். மற்றபடி நீ இதுல செட் பண்ணலாம், இதுல செட் பண்ணலாம், செட்டே ஆகாது. இப்போ நம்ம இதை செட் பண்ணிட்டு அழகா நம்ம கீழே ஊற்றினோட இங்கி அந்த அளவுக்கு இங்கி ஊற்றே ஊற்றாது, நம்ம கீழே சாச்சாரம் ஊற்றாது. அதுக்கு நம்ம கரெக்டாக செட் பண்ணிட்டு இதில் போய் லாக் பண்ணிட்டேன்னா அவ்வளோ இறங்குது. பக்கத்துல காமிங்க.
ஃபுல்லா இறங்குது பாருங்க. ஓகேவா? இப்போதைக்கு நம்ம 6 கலரும் ஃபினிஷிங் பண்ணிட்டாச்சு. 6 கலர் ஃபுல் ஆயிடுச்சா? 6 கலர் ஓகேவா? 6 கலர். இது 6 கலரும் ஃபில் பண்ணிட்டோம். முன்னாடி நம்ம சிஸ்டர் ஆன் பண்ணணும். ஓகேவா? எல்லாம் ஃபினிஷிங் ஓவர். ஓகே, இப்போ ஃபுல்லாக செட் பண்ணாச்சு. இப்போதைக்கு சாம்பிள் இமேஜ் எடுத்துகிட்டு இருக்கோம். இதுதான் சாம்பிள் இமேஜ். ஏன்னா டெஸ்ட்டு பண்ணும் எல்லா கலரும் ஓகே கரெக்டாக இருக்காருன்னு டெஸ்ட் பண்ணுற இமேஜ் தான். 2 பேப்பர் ஷீட்டு நான் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் எடுக்கும். நம்ம எடுக்க தேவையில்லை. இப்போ ஒன்று எடுத்தாச்சு. இப்போ இன்னொன்று வந்தது இருக்குது. எதுக்காக இந்த மாதிரி பிரிண்ட்னா, அது எல்லா கலரும் கரெக்டாக மேட்ச் ஆகுதா அதுவே சூஸ் பண்ணிங்க. ஏன்னா இப்போ தான் இங்க் ஊற்றணும் நம்ம டேங்க்கில். அந்த இங்கெல்லாம் கலராக ஒரே மாதிரி வரணும். ஏன்னா இந்த ஷீட்லேயே உங்களுக்கே தெரியும் வித்தியாசமாக இருக்குது. அது வரட்டும், உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன் நான் எப்படி இருக்குன்னு. ஆனால் இந்த பிரிண்டில் ஒரு நல்ல பெனிஃபிட். ஏன்னா இந்த பிரிண்ட் 6 கலர் பிரிண்ட்னு ஃபோட்டோக்கெல்லாம் பக்காவாக செம்ம குவாலிட்டியாக இருக்கும், தரமாக இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஃபோட்டோ பிரிண்ட்டு ஒன்று எடுத்து காமிக்கிறேன். கொஞ்சம் இல்லைன்னா இந்த வீடியோவில் காமிக்கலன்னா அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் மறக்காமல். அந்த ஷீட்டு வந்துருச்சு. நான் வந்து சொல்லி அந்த ஷீட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு லோவாக இருக்குது, அதுக்கப்புறம் கலர்லாம் இருக்குது, டார்க்காக இருக்குது, கோல்டாக இருக்குது, கிராக்காக இருக்குது. ஏன்னா எதுனாலாம் எல்லாம் நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்க சொல்லி நிறைய டிஃப்ரெண்ட் வரனால அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பாருங்களேன், உங்களுக்கு கொஞ்சம் தெரியும். ஏன்னா இது டார்க்காக இருக்கா ஃபஸ்ட்டு எடுத்தது, அதுக்கப்புறம் லைட்டாக இருக்கா, அதுலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வித்தியாசம் தான் நம்ம சூஸ் பண்ணுங்க. அது நான் கரெக்டாக இல்லைன்னா பார்க்கும். சரி ஓகே, எல்லாம் பக்காவாக இருக்குது. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த ஃபோட்டோ பிரிண்டிங் எல்லாம் போடுறேன்.